முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று சென்னையில இருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணாரு சார்ட்டர் பிளைட்ல. இந்த சார்ட்டர் பிளைட்டுக்கு உண்டான காசு மட்டும் 5 கோடி ரூபாய் செலவாச்சு, அரசு பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் கதறாரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உண்மையாகவே இதுக்கு 5 கோடி ரூபாய் செலவாச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் எழுதுன அந்த கதையை யாராச்சும் ஒரு இழிச்ச வாய்ந்த சொல்லணும்னு நாயா அலைகிறேன், ஒரு வயச்சுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. விஜயுடைய பிளைட் ஒண்ணு வந்து இப்போ புதுசா ஸ்பெஷல் பிளைட் வாடகைக்கு எடுத்து போறாரு. அந்த பிளைட்டை வந்து ஒரு ஏர்போர்ட்ல பார்க் பண்றாரு அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு ஆகுற செலவு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். இது இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு, 2 நாள் அங்க வந்து நிகழ்ச்சிகள் வச்சிருக்காரு. இந்த 2 நாள் எபிசோடுக்கு 1 hour அந்த பிளைட் வந்து அங்க நிக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். பார்க்கிங்க்கு மட்டும். இது இல்லாம அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகி ஃபியூவல் போட்டு பறக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு முதலமைச்சர். இதுல என்ன சொல்லி இருப்பாரு, சார்ட்டர் பிளைட் டெல்லி ஏர்போர்ட் போகும், போன உடனே அங்க பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இது மட்டும் இல்லங்க, போயிட்டு வரதுக்கு மொத்தத்துல 5 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருப்பாரு. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, ப்ளூ ஒயிட் ஏவியேஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல வந்து நம்ம சார்ட்டர் பிளைட் வந்து புக் பண்றதுனா புக் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ பயணம் பண்றதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குல்ல, மேக் மை ட்ரிப் போன்ற அப்ளிகேஷன்ல புக் பண்ற மாதிரி சார்ட்டர் பிளைட்ல பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம். அந்த நிறுவனத்திலே என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு இதே டெல்லி ஏர்போர்ட்ல 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சார் நம்ம 50,000 கூட விட்டுருவோம், 1 லட்சம் ரூபாய் எடுத்துப்போம், ஓகேங்களா? ஆனா இந்த ஆள் எவ்வளவு சொன்னாரு, 2.5 லட்சம் ரூபாய் 1 மணி நேரத்துக்குன்னு புள்ளி இருக்கிறாரு. போயிட்டு வரணும், அதனால 2.5 மணி நேரம் பிளஸ் 2.5 மணி நேரம் கால்குலேட் எடுத்தாங்கன்னா 5 மணி நேரத்துக்கு உண்டான சார்ஜஸ் தான் வந்து போடுவாங்க. ஆவரேஜா மிட் ரேஞ்ச் ஜெட்டுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்றாங்க. அப்ப 5 மணி நேரத்துக்கு 40 லட்சம் ரூபாய். ஓகே, அப்போ 40 லட்சம் பிளஸ் பார்க்கிங் ஃபீன் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 லட்சத்திலே முடியுது. ஆனா இவர் சொன்னது 5 கோடி. இதே தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தெரிஞ்சுக்கணும், திமுக ஆட்சியில இருக்கும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எத்தனை முறை சார்ட்டர் பிளைட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ அது யார் வீட்டு காசுன்றதையும் தாமோதரன் பிரகாஷ் சொல்லணும்.